கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்துல மீண்டும் ஒரு விசை கூட உங்களோடு கூட இணையதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க தேவன் கிருபை செய்வாராக. இந்த நாள் நமக்கு வருகிற வாக்கு தத்துவம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னு சொன்னா, பூமியில் உள்ளவைகளை நாம் நாடும் பொழுது அநேக பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனா மேலானவைகளை நாடும் பொழுது என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டுடைய வலது பாரசத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் தர நமக்கு காத்திருக்கிறார். நீங்க வனாந்தரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா 2 வகையான பறவைகளை நம்ம பார்க்க முடியும். ஏன்னு சொன்னா, ஒரு வகையான பறவை என்ன அப்படின்னு சொன்னா, பிணந்தின்னி கழுகு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற அந்த பறவை என்ன பார்த்தீங்கன்னா, அது எதை நோக்கி போகும் அப்படின்னு சொன்னா, எங்கெல்லாம் மாமிசம் இருக்கிறது, எங்கெல்லாம் அதுவும் அந்த மாமிசம் சும்மா உடனே இறந்து நாற்றம் எடுக்கிற ஒரு மாமிசம் அல்லது அதுக்கு தேவையான ஆகாரம் எங்க இருக்கு அப்படின்னு தேடி போகும். நல்லதுக்கு இருந்தா கூட அதை என்ன செய்யாதான், அதை பார்க்காது. அதோடைய எண்ணெல்லாம் எங்க இருக்கும்னு சொன்னா, அழுகி நாற்றம் எடுக்கிற மாமிசத்தை தேடி அது போய் என்ன செய்யும்னா, எங்க பிணம் கிடக்குதோ அதை செஞ்சோம் சாப்பிடும். அது ஒரு வகையான பறவை. இன்னொரு அதே வனாந்தரத்துல இன்னொரு பறவை இருக்குது அப்படின்னு சொன்னா, அது பேர் என்னன்னா தேன்சிட்டு குருவி. தேன்சிட்டு அப்படின்னு சொல்லும் போதே அது பேர்லயே ரொம்ப அழகா இருக்குல்ல. தேன் அப்படின்னாவே நமக்கு ஒரு நாக்கிலேயே இப்போ ஒரு சாப்பிடவே தேவையில்லை, அந்த வார்த்தை சொன்னாவே நாக்குல ஒரு தேன் ஒரு போன மாதிரி ஒரு நமக்கே ஒரு சுவை தெரியும். இப்போ இந்த தேன்சிட்டு குருவியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அந்த வனாந்தரத்துல இருக்கிற மலர்கள், அழகான மலர்களை பார்த்து போய் அந்த மலர்கள் இருக்கிற தேன் என்ன செய்யும், எடுத்து அது சாப்பிடும். அதனாலதான் அதுக்கு வந்து என்னன்னா தேன்சிட்டு குருவி அப்படின்னு. சிட்டுக்குருவி தான். அந்த சிட்டுக்குருவி என்ன செய்யும், தேன் மாத்திரமே சாப்பிட்றதுனால அது தேன்சிட்டு குருவி. அதுக்கு வந்து இந்த நாற்று விடுகிற காரியங்கள், அது போகிற வழியில கண்டிப்பா அது போகிற வழியெல்லாம் சுத்தமான பாதையா இருக்குமா அல்லது பறக்கிற இடத்துலாம் இல்லை. அதுக்கும் என்ன தெரியும், அந்த நாற்றம் எடுக்கிற அந்த பறவை, நாற்றம் எடுக்கிற மிருகங்கள் எல்லாம் இறந்து கிடக்கிற அதையும் அது கிராஸ் பண்ணி போகும். ஆனா அதோடைய எண்ணெல்லாம் எங்கதான் இருக்கும், எங்க பூ இருக்குது, எங்க அந்த தேனை நான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் அது சுத்தி தெரியும். ஏன் இது நமக்கு இன்னைக்கு இந்த கதையை நான் உங்களோடு கூட பகிர்றேன் இல்லை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எனக்கும் கூட இப்படிதான் 2 காரியங்கள் நம்ம முன்பாக இருக்குது. நல்லது கெட்டது, இனிப்பானது இருக்கு, கசப்பானது இருக்கு. ஆனா எல்லாத்துலயும் என்ன இருக்கு, ஒரு நன்மையான காரியங்களுக்கு அது நம்ம எதை நோக்கி போகணும். இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் மேலானவர்களை நோக்கி பாருங்க. அப்படி நீங்க மேலானவர்களை நோக்கி பார்ப்பீங்கன்னு சொன்னா, இப்பிரபஞ்சத்துல நீங்க வசிக்கிற இடங்கள்ல இருக்கிற பிரச்சனைகளை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிடும், நம்ம தேவனுடைய அன்பை விட்டு பிரிந்து போவாள். அதுல விசுவாசத்துல நமக்கு குறைவு ஏற்படும். ஆனா நீங்க என்ன செய்யுங்க, மேலானவைகளை பாருங்க. என்ன மேலானவைகள் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா, பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்யறாருன்னா, பிலிப்பியருக்கு எழுதும் போது இவ்வாறாக எழுதுகிறார். என்ன எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். இங்க நமக்கு வசனம் என்ன வந்து, மேலானவைகளை நாடுங்கள்னா இதுதான் மேலானவைகள். நம்ம இந்த காரியங்களை நம்ம சிந்தித்துட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்ன செய்வாராம், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த காரியங்களை நம்ம சிந்திக்கும் பொழுது நமக்கு வருகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, மேலான பூமியில் உள்ளவைகளே அல்ல, நம்ம என்ன செய்வோம், மேலானவைகளை நாடணும். பூமியில் உள்ளவைகளாக என்னது இருக்கு, நம்ம என்ன செய்யணும், அந்த காரியங்களை நம்மகிட்ட என்ன இருக்கணுமா, உருக்கமான என்ன இருக்கணும், இரக்கம் இருக்கணும், தயவு இருக்கணும், மனத்தாழ்மை இருக்கணும், சாந்தம் இருக்கணும், நீடிய பொறுமை இருக்கணும். அதெல்லாம் நம்ம தரித்து கொண்டு என்ன செய்யணும், மேலானவைகளை நாடணும். மேலானவைகள் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்ய போறேன், நீங்க என்னோட கூட இருக்க போறீங்க. நான் உங்களுக்காக இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கேன், வாசஸ்தலத்தை நான் உங்களுக்கு உண்டு பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க என்னோட கூட இருக்க போறீங்க. அங்க என்ன இல்லை, உங்களுக்கு கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. நீங்க இந்த உலகத்துல பார்த்து கொண்டிருக்கீங்களே இப்ப, அதெல்லாம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அங்க மரணமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் இல்லாத ஒரு காரியம் தான் அங்க மேலானவைகள். அந்த மேலானவைகளுக்கு நம்ம போகணும்னு சொன்னா, அங்க இருக்கிறவருடைய குணம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, உண்மையான குணம்,
நீதியான குணம், கற்புள்ள குணம், ஒழுக்கமுள்ள குணம், அன்புள்ளது, இத்தனை நற்கீர்த்தி உள்ளது. அந்த குணம் உள்ளவங்க தான் அங்கே போக முடியும். ஏன்னா அங்கே இருக்கிறவர் அப்படி. அவர் இருக்கிற இடத்திற்கு நம்ம அழைத்து போகிறாரு அப்படின்னு சொன்னா, அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமளும் இருக்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுறார். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் அந்த பிலிப்பியருக்கு எழுதும் போது இவ்வாறாக எழுதுறார். இதை நீங்க என்ன செய்யுங்க, சிந்தித்து கொண்டிருங்க. ஏன் நினைச்சு பாருங்க, நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா அதையே யோசிச்சுட்டு போல, சிந்தித்து கொண்டிருப்போம்ல. எங்க பெரிய மகன் அப்படிதான், ஏதாவது ஒரு காரியம் நடக்குன்னா அதையே திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. எங்க அம்மாட்ட வந்து சொல்லலாம், ஆச்சி இந்த மாதிரி இருக்கு. அம்மா சொல்லுவாங்க, ஏற்கனவே சொல்லிட்டப்பா, இது எத்தனை தடவை தான் சொல்லுவேன், இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்துறேன். அதையே சிந்தித்து, ஏன்னா அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் என்ன செய்வாங்க, அதையே சொல்லிட்டு இருப்பாங்க. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, இந்த காரியத்துல என்ன செய்யுங்க, நீங்க சிந்தித்து கொண்டு இருங்க. இதை நீங்க சிந்திப்பீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா என்னெல்லாம் வந்துருமா, உருக்கமான இரக்கம் வரும். அந்த இரக்கத்தினால என்ன செய்வோம், மற்றவங்களை பார்க்கும் பொழுது எப்படி பார்ப்போம், நம்மளும் மேன்மையாக அவர்களை பார்ப்போம். நம்மகிட்ட தாழ்மை இருந்துச்சுன்னா மற்றவங்களை குறைவா பார்க்க மாட்டோம். மற்றவங்க கஷ்டப்படுறத நம்ம என்ன மாட்டோம், பார்த்து சந்தோஷப்பட மாட்டோம். அந்த கஷ்டத்தை நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்ட்டு யோசிப்போம். அப்படித்தான் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்க்குறாரு. நம்ம பாவத்தில் இருக்கும் பொழுது இந்த பிள்ளைகளை எப்படியாவது நான் காப்பாற்றணும், அதுக்கு என் ரத்தம் தான் பரிசா, அதுக்கு ரத்தம் தான் நான் தரணும் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, நான் தரேன். என்னுடைய உயிரை தான் நான் தரணுமான்னு சொன்னா நான் தரேன் அப்படின்னு சொன்னா பரலோக தந்தை நமக்காக என்ன செஞ்சாரு, தன்னுடைய குமாரனை அனுப்புனாரு. அவர் என்ன செஞ்சாரு, நம்மை மீட்டு கொண்டார். இந்த குணாதிசயங்கள்லாம் நீங்க வச்சுக்கிறது, நீங்க இந்த குணாதிசயம்லாம் என்ன செய்யுங்க, தரித்து கொள்ளுங்கள். அதையே சிந்தித்து கொண்டிருங்க. நம்ம சிந்திக்கிற காரியத்தை எப்படி என்ன செய்வோம், செயல்படுத்துவோம்ல. அப்ப நம்ம சிந்தித்தே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் அது என்ன செய்யும், செயல் கொண்டு வருவார் ஆண்டவர். அதே தான் அவர் சொல்றாரு, நான் அங்க இருக்கிற இடத்துல உங்களையும் என்ன செய்ய போறேன், வந்து அழைத்து கொண்டு போறேன். அதுக்கு அங்க வர்றதுக்கு நமக்கு இத்தனை குணாதிசயங்கள் தேவைப்படுது. இந்த குணாதிசயங்களை நம்ம ஒண்ணு குறைஞ்சா கூட என்ன செய்ய முடியாது, அங்க போக முடியாது. அப்படித்தானே? நம்ம ஒண்ணு குறைஞ்சா கூட நம்மளால என்ன செய்ய முடியாது, அங்க போக முடியாது. நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு விசா எடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும், அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வைக்கணும். அதுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி லிஸ்ட் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, அட்டாச் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி. அதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சோ அல்லது ஒண்ணு குறைவுபடுதுன்னா உடனே நம்ம அதுக்காக என்ன பிரயாசப்படுவோம். இது எங்க போய் வாங்கலாம், எந்த ஆபீசர்கிட்ட கையெழுத்து வாங்கலாம், இது எந்த போனா எவ்வளவு சீக்கிரமா போனா கிடைக்கும், எங்க காசு கொடுத்தா இன்னும் சீக்கிரமா முடிக்கும், எவ்வளவு பிரயாசம் இல்ல. அதே போலதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, பவுல் அப்போஸ்தலனை கொண்டு சொல்றாரு, அதையே சிந்தித்து கொண்டிருங்க. அன்புள்ளவைகள் எவைன்னு சிந்திங்க, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைன்னு சிந்திங்க, புண்ணியம் எது அப்படின்னு சிந்திங்க, புகழ் எது, என்ன புகழ் நினைக்கிறீங்க, இந்த உலகத்துல கிடைக்கிற ஒவ்வொரு ரிவார்டும் புகழ் நினைக்கிறீங்க, இல்ல. ஆண்டவர் வரும்போது நமக்கு எடுத்து வர போறாருல, அந்த புகழை நம்ம பார்க்கணும். அவர் வரும்போது சொல்றாரு, நான் வரும்போது அவனவனுக்குரிய பலனை என்னோட கூட கொண்டு வருவேன்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப நம்ம என்ன செய்யணும், மேலானவர்களை நோக்கம். அவர் வருகை அது சீக்கிரமா இருக்கிறது. மேலானவர்களை நோக்குவோம். அவர் வரும்போது அவரோடு கூட செல்வதற்கு நம்முடைய தகுதி என்னது, ரொம்ப குறைவுள்ளது. அவருடைய கிருபைக்காக வேண்டி நிற்போம். அவருடைய ஆவியானவரை கொண்டு இந்த குணாதிசயங்களை நம்ம பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வார். நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா, அவர் வருக அதிசீக்கிரமா இருக்கு, சந்திக்க ஆயத்தமா, ஜெபம் செய்வோம். எங்கள் மேல் அதிகமாய் நேசித்து எங்களை வழிநடத்துவதான பரலோக தந்தையே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் மேலானவைகளை சிந்திக்கத்தக்கதான ஞானத்தை தாங்க சாமி. உண்மை உள்ளவைகளையும் ஒழுக்கம் உள்ளவைகளையும் அன்புள்ளவைகளையும் கற்புள்ளவைகளையும் நாங்கள் நீதி உள்ளவைகளையும் சிந்தித்து ஒவ்வொரு நாளும் நீர் பிரியப்படுகிற ஜீவியத்தை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. அதுக்கு தடையா இருக்கிற எல்லா பாவங்களையும் எங்களை விட்டு அகற்றி போட்டு நாங்கள் நமக்கு பிரியமாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அன்பிலே நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் மாத்திரலானவரே, எங்களை சேர்ந்த நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட நாங்கள் உடைய அன்பை வெளிப்படுத்தி உடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்ட கிருபையை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லவும், உம்மிடத்தில் நாங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லவும் நீர் எங்களுக்கு கிருபை தாங்க சாமி. அதற்கான தைரியத்தை தாங்க, அதற்கான எல்லா காரியங்களையும் எங்களுக்கு வழிநடத்தி தர வேண்டுமா கெஞ்சி மாண்டார்கள். இந்த வெளியிலும் கூட சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அப்படியே நோய்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு சுகத்தையும் பலத்தையும் தந்து அவளை ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி மாண்டார்கள் சாமி. இந்த செய்தியை தொடர்ந்து அநேகர் கேட்கும், அநேகர் ஃபார்வர்ட் பண்ணுவோம், நீங்க உதவி செய்யுங்க. இம்மட்டுமா இந்த ஊழியத்துல பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். அவருடைய எல்லாருமே ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவருடைய தேவையிலெல்லாம் சந்தித்தல்லுங்க. அவருடைய போக்கில வரத்தில கரம் இருந்து அவருடைய நடத்தும்.
பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.